அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி 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 போற்றி. இப்போ ஞானத்தை பற்றி விளக்க தான் வந்திருக்கேன். ஞானம் அடையிறதுக்கு மனசை மாற்றணும். முதல்ல மனசை எப்படி மாற்றணும்னா, கடவுள்கிட்ட உண்மையாலுமே வேணும்னா, எப்போவுமே பிறந்தவங்க எல்லாருமே ஒரு அனாதை தான். யாரும் சொந்த பந்தம் யாருமே கிடையாது. பிறக்கும் போது அனாதை தான், போகும்போது அனாதை தான். அதனால் நம்ம உண்மையை வந்து கடவுள்கிட்ட தான். கடவுள்கிட்ட நம்ம என்ன நினைக்கணும்னா, தாயும் தந்தையை நீ தான் கடவுளே, எனக்கு தாயோ இல்லை தந்தையோ இல்லை, நான் ஒரு அனாதை அப்படி நினச்சி உண்மையாக முழு மனசாக உண்மை அதுதான். அதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருமே பிறந்தவங்க எல்லாருமே ஒரு அனாதை. அதனால் அனாதை, எனக்கு தாயும் தந்தையும் ஆண்டவரே நீ தான் அப்படின்னு கண்டிப்பாக அப்போ தான் இந்த ஞானத்தை அடைய முடியும். அந்த ஞானத்தை அடையிறதுக்கு யோகாசனம் பண்ணணும். அடுத்த ஜாமத்தில் 2:30 மணிக்கு மேலே பண்ணுங்க. 2:30 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே யோகாசனம் பண்ணும்போது உட்காருங்க. யோகம் பண்ணுங்க. யோகாசனன்ற யோகம் பண்ணுங்க. உட்காந்து அமைதியாக உங்களுக்கு எதனா வார்த்தை, ஏன்னா மனசு வந்து பல விதமாக ஓடிக்கின்னே இருக்கும். அதுக்கு தான் இந்த வார்த்தை, தாயும் தந்தையும் கடவுள் தான். ஏன்னா பெற்றவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தர நம்மளை விட்டு போகிறவங்க தான். யாருமே சொந்தம் கிடையாது. வரவங்களும் சொந்தம் கிடையாது, போகிறவங்களும் சொந்தம் கிடையாது. நம்ம அனாதை தான். அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் நான். கோடி வச்சுருந்தாலும் அனாதையாக தான் போவோம். எத்தனை லட்சம் வச்சுருந்தாலும் அனாதையாக தான் போவோம். அதனால் அனாதையாக தான் போவோம். அதனால தான் அனாதைன்ற வார்த்தையை கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் தாயும் தந்தையமாக இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய ஞான அருளை கொடுப்பார். அது நிறைய வார்த்தையே தேவை கிடையாது. தமிழில் முதல் வார்த்தை என்ன? அம்மா. அம்மா 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 அம்மா. தாயும் தந்தையும் நீ தான் கடவுளே. அம்மா 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 அம்மா. எத்தனை லட்சம் வாட்டி வேணாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஞானம் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் மட்டும் அடுத்த ஜாமமாக இருக்கணும். 2:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே செய்யுங்க. அதேமாதிரி சாயந்தரம் 7 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் செய்யுங்க. தப்பு கிடையாது. உடம்பையும் போட்டு நாசம் பண்ணிக்காதுங்க. ஏன்னா உடம்புன்றது ஒரு கோடான கோடி கொடுத்தாலும் இந்த உடல் கிடைக்காது ஒரு மனுஷனுக்கு. இந்த உடலால் எல்லாத்தையும் அடைய முடியும். எல்லா ஞான சக்தி, யோக சக்தி, எல்லா சக்தியும் அடையலாம். அதனால் கடவுளை அடைகிறதுக்கு இது ஒரு வழி தான், வேறு வழி கிடையாது. அம்மா, அதுவே ஞானத்தோட மந்திரத்தோட முதல் வார்த்தை. அதுதான் வள்ளுவர் சொல்லிக்கிறார், அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நிற்கிறார். முதல்லையே ஆவாதான் சேர்க்குறார். அதுக்கு தான் நம்மளை தமிழ் வார்த்தையில் தான் எல்லா மந்திரமும் இருக்குது. மந்திரத்தை தேடிலாம் தேவையே கிடையாது. அம்மாவே முதல் மந்திரமே அம்மா தான். அதுக்காக தான் பெற்றவங்களாம் அம்மான்னு நம்ம தமிழில் மட்டும்தான் அம்மான்னு வச்சுக்கிறாங்க. மற்றபடி எல்லா நாட்டிலையும் கிடையாது. அந்த அம்மான்னு நினைச்சாலே கடவுள் உங்களை தேடி வந்துடுவார். அம்மான்ற வார்த்தை எத்தனை லட்சம் எத்தனை கோடி. ஏன்னா தாயும் தந்தையமாக இருக்கிறவர் ஆண்டவர். அதனால தான் இதுவே ஞானத்தின் படிக்கட்டு. அதை மட்டும் நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க. வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. கடவுளை அடையிறதுக்கு வேறு வழி கிடையாது. அம்மான்ற வார்த்தை அவ்வளோ பெரிய வார்த்தை. அம்மான்றது பல லட்சம் வார்த்தையில் சேர்ந்தது அது. ஏன்னா எல்லாருமே சூட்சமமாக சொல்லிட்டு போயிட்டாங்க 36, 46, 56. ஆனால் அப்படி கிடையாது. எல்லாரும் சொல்கிற வார்த்தை அம்மா. அம்மாவை முதல்ல நீங்கள் எத்தனை லட்சம் வாட்டி சொன்னாலும் சரி,
ஆனால் நீங்கள் சொல்லிக்கினே வாங்க, ஞான நிலையை உடனே அடைஞ்சிருங்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. எதுவுமே என் வார்த்தையில் எதனா கோபமாக பேசினாலும் தப்பாக பேசினாலும் என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா கடவுளை பற்றி பேசும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிடுங்க. ஏன்னா கடவுள் தான் எனக்கு தாயும் தந்தையும். அப்படி தான் நான் வாழறேன். எனக்கு வீடியோ போடுற ஆசைலாம் கிடையாது. வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும், இவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்லாம் ஆசைலாம் கிடையாது. எனக்கு எல்லோரும் நான் அடைஞ்சது எல்லாரும் அடையணுன்ட்டு தான் இந்த வீடியோவே போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஒரு வீடியோவை தான் போட முடியும். அதனால தான் முதல்ல எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நிலையை சாகா கல்விக்கு நான் சொல்லித்தரேன். ஞான நிலையை அடைஞ்சிருங்க முதல்ல. ஏன்னா ஞான நிலையை அடையத்துக்கு அம்மா ஒரு வார்த்தையே போதும். எந்த மந்திரமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அம்மான்றது பெரிய மந்திரம். அதுதான் தமிழில் தான் எல்லா மந்திரமும் இருக்குது. வேறு எந்த பாஷையிலையும் கிடையாது. அதனால் தமிழ் தாயை வணங்குங்க. அம்மான்ற வார்த்தையை எப்போவுமே மறக்கக்கூடாது. அதுக்கு தான் அம்மாவுக்கு மட்டும் துரோகம் செய்யாத வாழுங்க. அம்மா எப்போவுமே உங்களுக்கு கூடயே இருப்பாங்க. ஏன்னா தாயுமே தந்தையுமே கடவுள் தான். நம்மளுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் பிறந்தவங்க எல்லாருமே அனாதை தான். உடம்பு மட்டும்தான் அம்மா அப்பா கொடுக்க முடியும், உயிரை கொடுக்க முடியாது. உயிரை கொடுத்து அவங்க செத்து போயிடுவாங்களே, அவங்க எப்படி இருப்பாங்க உயிரோடு? அதனால் உயிரை கொடுக்கலாம் முடியாது. அந்த சூழ உடல்னு சொல்லுவாங்க. அது சூழ உடல். இந்த சூழ உடல் நீங்கள் எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட சேர்க்கறது உங்கள் கிட்ட தாங்க. ஏன்னா தங்கத்தை விட மேலானது நம்ம உடல். அந்த உடலை காப்பாற்றுங்க, பத்திரப்படுத்துங்க. அதுதான் முக்கியமானது. அருட்பெருஞ்சோதி.